சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கத்தின் தலைமையின் சார்பாக பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2018ஆம் ஆண்டு இந்த சங்கம் சட்ட உரிமை நீதி பாதுகாப்பு சங்கம் அறக்கட்டளையாக ஆரம்பித்து 2020ஆம் ஆண்டு இச்சங்கம் சங்கமாக மாற்றப்பட்டு மிகச்சிறப்பாக மக்கள் பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள் பணியை செய்திருந்தாலும் இந்த சங்கத்தினுடைய பைலா அடிப்படையில் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செயற்குழு கூட்டம் கூட்டப்பட்டு அதற்கான தலைவரை முடிவு எடுப்பதில் வழக்கம். இந்த 3 வருடங்கள் கழித்து 6வது வருடமாக, அதாவது 2026ஆம் ஆண்டு ஜனவரி 23 அன்னைக்கு இந்த சங்கத்தினுடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற, செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தமிழன் மு. ஜெகன் என்கிற ஜெகநாத் அவர்கள் இச்சங்கத்தின் தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு புதிய தலைவராக பா. சீனிவாசன் ஆகிய என்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். அதற்கு என் சங்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செய்தியை கேட்டவுடன் என் சங்க நிர்வாகிகளே அனைவரும் மிக மகிழ்ச்சியுடன் உங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த சங்கம் மக்கள் பணி செய்யவே தொடங்கப்பட்ட சங்கம். அதனால் மக்கள் பணியை அனைவரும் சிறப்புடன் செயலாற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்க பேர்? என்னோட பேர் தேசிய தலைவர் பா. சீனிவாசன்.